நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈஸ்டர் தாக்குதலினுடைய சூத்திரதாரியை காப்பாற்ற துடிக்கின்ற மிக முக்கியமான முகவர்கள் தொடர்பிலும் கைதாக போகின்ற அந்த நபர்கள் தொடர்பிலையும் செய்திகள் வெளியாகி வந்திருக்கின்றன. உண்மையில ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான செயற்பாடும் இல்லை என்றுதான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது. எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 21 ஈஸ்டர் தாக்குதலுடைய நினைவு நாள் வரப்போகுது. இத்தனை ஆண்டுகளாக போகிறது. ஆனால் இற்றை வரைக்கும் அந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு ஒரு விசாரணைகள் கிடப்புல போடப்பட்ட மாதிரி இருக்குதே ஒழிய அதுக்கான ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கை குற்றவாளிகளை சட்டத்தை முன்னிறுத்துவது, மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பது என்பது கடந்த கால அரசாங்கங்களும் சரி, இப்ப இருக்கிற அரசாங்கங்களும் சரி, அதை நிறைவேற்றுவது போன்ற ஒரு தோற்றப்பாடோ இல்லாட்டி அவர்களுடைய எண்ணத்தையோ காணவில்லை என்று சொல்லலாம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது கடந்த காலத்துல ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடைய அந்த நினைவு நாள் இல்லாட்டி அந்த ஆண்டு வரவதுக்கு முதல் மக்கள் கொதித்தெழுவார்கள், வீதிக்கு இறங்குவார்கள், அரசை வெறுத்தொதுக்குவார்கள் என்றதை கனகச்சிதமாக அறிந்திருந்த அரசானது சொல்லியிருந்த ஒரு விடயம் 21 அன்று உங்களுக்கு அதுக்கு முன்னர் உங்களுக்கு குற்றவாளிகளை சட்டத்தை நிறுத்துவோம் என்றும், அதோடு ஒட்டி முன்னாள் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய கைது நடவடிக்கைகள், அதுக்கு பிறகு வந்த பிள்ளையானுடைய நகர்வுகள் ஏராளம். அந்த பிள்ளையானுடைய நகர்வுகளோடும் அவரை கைது செய்தது ஒரு காரணமாக இருந்தாலும், ஆனால் அவர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு மிக காரணமானவர் என்ற விடயத்துல அவருடைய நகர்வுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். அதற்கு உதய கம்மன் பிள்ளை எதிர்கட்சியில் இருந்தவர்கள், அதே போன்ற முன்னாள் ஆட்சியில் இருந்தவர்கள் என்று ஏராளமானவர்கள் அவருக்கு ஆதரவாக பேசியிருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆகவே இது இவ்வாறு கடந்த ஆண்டு நகர்ந்திருந்தாலும், இவ்வாண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அந்த நாளுக்கு முன்னர் மீண்டும் அதே நாள் வருகின்ற பொழுது மக்கள் கொதித்தெழுவார்கள், வீதிக்கு இறங்குவார்கள். இருக்கக்கூடிய அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அரசை வெறுத்து ஒதுக்குவதற்கான அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கையின்மை உண்டாக்குவதற்கான பல வகைகள் இருக்கும் என்பதன் பிற்பாடு இந்த சாலோவுடைய கைது நடவடிக்கைகள் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு இனி வருகின்ற ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நினைவு நாளை அவர்கள் ஓட்டி விடுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குற்றச்சாட்டு தொடர்பில் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டுள்ளதால சிஐடியின் உயர் அதிகாரி ஷானி அபிஷேகரவை சில முன்னாள் அமைச்சர்கள் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது என்று தலைமுறை கட்சியினுடைய தலைவர் எமது தலைமுறை கட்சியினுடைய தலைவர் கருணாநிதி சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு விமர்சிப்பவர்கள் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதன் பின்னணியில மஹிந்த ராஜபக்சேயோட குடும்பம் இருக்கிறது என்ற விடயமும், அடுத்ததாக ராஜபக்ச குடும்பத்தில் ஒருவர் கைது செய்யப்பட போகின்றார் என்ற விடயமும், எனவே அதனை தடை செய்வதற்குத்தான் இவர்கள் இவ்வாறான வேலை திட்டங்கள்ல ஈடுபடுகின்றார்கள் என்ற விடயத்தையும் அங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய நகர்வு இவ்வாறு இருக்கின்றது. இது சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையிலேயே ஈஸ்டர் தாக்குதலுக்கு யார் பொறுப்பானவர்கள், யாருடைய ஆட்சி காலத்து இடந்தது, மைத்திரிபால சிறிசேனவனுடைய அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்து இடம்பெற்றிருந்தாலும் அதற்கு மூலாதாரமாக செயற்பட்டவர்கள் யார், அடுத்ததாக அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக யார் இவ்விதமான திட்டங்களை தீட்டினார்கள் என்ற பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீதான பல சந்தேகங்கள் எழும்பி இருந்தன. இருப்பினும் அதனை அவர்கள் பொருட்படுத்துவது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பிள்ளையானுடைய நகர்வு, இப்ப சுரேஷ் சாலையினுடைய நகர்வு நிற்கின்றது. இருப்பினும் பெரும் முக்கியமானவர்கள், குற்றச்சாட்டோடு தொடர்புடையவர்கள், இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமான சூத்திரதாரிகள் கைது செய்யப்படலாம் என்கின்ற பின்னணியில பலதரப்பட்ட நகர்வுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏப்ரல் 21 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற அந்த நாளன்று எவ்வாறான தீர்வை அரசு தரப்போகின்றது என்பதை மற்றொரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.